சின்ன கீரை பெரிய பெனிஃபிட். இப்போ நியூட்ரிஷன் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெஜிடபிளில் மீடியமாக இருக்கும், ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஸ்ப்ரவுட்ஸில் அதை விட ஒரு 10% ஹையாக இருக்கும். மைக்ரோக்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா 40 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும் அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஃபைபர்னு பார்த்தோம்னா அதே போல் வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அதே போல் கூடுதலாக இருக்கும், ஸ்ப்ரவுட்ஸில் அதே போல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் 10% கூடுதலாக இருக்கும். மைக்ரோக்ரீன்ஸில் எல்லாத்த விடவும் 40 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. அதே போல் டைஜஷன் லெவல் பார்த்தோம்னாலும் வெஜிடபிள்ஸில் மாட்ரேட்டாக இருக்கும், ஃப்ரூட்ஸ்லேயும் ஸ்ப்ரவுட்ஸ்லேயும் ஒரு லெவலாக இருக்கும். அதாவது மைக்ரோக்ரீன்ஸை பார்த்திங்கன்னா உடனே பாடியில் ஃபுல் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபைபராக மாறி சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். குக்கிங்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுற போல தான் இருக்கும், ஆனால் மைக்ரோக்ரீன்ஸை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ஈட் பண்ணலாம், வேணுன்னா மைல்டாக குக் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வெஜிடபிள்ஸோட ஒரு சைட் டிஷ்ஷாவோ இல்லை தோசையோடையோ நம்ம விருப்பம் போல் எப்படி பிடிச்சிருக்கோ நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு டேஸ்ட்டையும் அது மாடிஃபை பண்ணி கொடுக்காது. நமக்கு ஆக்சுவல் டேஸ்ட்லேயே நம்ம ஃபைபர் ரிச்சாக நியூட்ரிஷன் ரிச்சாக எல்லாமே நம்ம ஃபுட்டில் ஈஸியாக நமக்கு பிடிச்ச போல் எடுத்துக்கிறோம் எல்லாமே. இன்றைக்கி நான் இந்த லஞ்சில் ஆட் பண்ணியிருக்கிறது பாசிப்பருப்பு முங்பீனுடைய மைக்ரோக்ரீன்ஸை ஆட் பண்ணி என் பையனுக்கு கொடுத்துருக்கேன்.